Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ். இது ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ், ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? நம்ம ஆட்டோமொபைல் சம்பந்தமான முதல் அப்டேட்டை பார்க்க போகிறோம். நாடு முழுக்க எல்லா சுங்கச்சாவடிகளையுமே ஜிபிஎஸ் அடிப்படையிலான கட்டண வசூலை செயல்படுத்த அரசு பிளான் பண்ணுறாங்க. இந்த சேட்டலைட் அடிப்படையிலான சுங்கச்சாவடி முறை வர மே 1 முதல் அமலுக்கு வரும்ன்ற தகவல் வந்துச்சு. ஆனால் இந்த திட்டம் அரசாங்கத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மே மாதம் இந்த திட்டம் செயலுக்கு வராது. அதுக்கு இன்னும் காலம் எடுக்கும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலாக வேறு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜிபிஎஸ் அடிப்படையிலான கட்டண வசூலை இயக்க எல்லா வாகனங்களுக்கும் ஜிபிஎஸ் இருப்பது அவசியம். அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறபடி இது 3G மற்றும் ஜிபிஎஸ் இணைப்புடன் கூடிய மைக்ரோ கண்ட்ரோலரின் உபகரணங்களின் மூலமாக இயங்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற வாகனங்களின் ஜிபிஎஸ் ரெக்கார்ட்ஸை அரசு பெற்று அதை தொடர்ந்து கண்காணிக்க முடியும். அதனால் அவங்க பயணிக்கிற வாகனங்களுடைய வழித்தடத்தையும் அவங்க எடுக்கிற சுங்கச்சாவடிகள் ரூட் என்ன அப்படின்றதையும் அரசு தெரிஞ்சுக்கும். அவங்க எத்தனை டோல்கேட்ஸை கடந்து போகிறாங்க அப்படின்றத சரிபார்த்து மொத்த டோல் வரியை கணக்கிடலாம். அதாவது வாகனங்கள் எந்த இடத்துக்கெல்லாம் பயணம் செஞ்சுருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதன் மூலமாக ஜிபிஎஸ் பயன்படுத்தி நேரடியாக டோல் கட்டணம் வசூலிக்கப்படும். நாடு முழுக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சீக்கிரமாக இந்த முறையை அறிமுகப்படுத்தும்னு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு. மார்ச் 2024க்குள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டண முறையை NHAI அறிமுகப்படுத்தும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு ஃபாஸ்டாக் கட்டண முறை இருக்குது. இந்த சேட்டலைட் முறை வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக சுங்கச்சாவடிகள் மூடப்படணும். அதனால் இந்த முறையை இப்போதைக்கு அரசு கொண்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மே மாதம் இந்த திட்டம் செயலுக்கு வராது. அதுக்கு இன்னும் காலம் எடுக்கும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. மே 1 செயற்கைக்கோள் அடிப்படையிலான டோல் முறையை நடைமுறைப்படுத்த இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஒரு முடிவும் எடுக்கல அப்படின்னு இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டோல் பிளாசாவில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆட்டோமேட்டட் நம்பர் பிளேட் கண்காணிப்பு கேமராஸை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. தடையற்ற வாகன இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் சுங்கச்சாவடிகளை நெரிசலை குறைக்கிறதுக்கும் இந்த தடையற்ற சுங்கவரி அணுகுமுறை அறிமுகம் செய்யப்படுது. ANPR கேமராஸை வச்சு உங்களுடைய நம்பர் பிளேட் கண்காணிக்கப்படும். அதன் வழியாக உங்களுடைய ஃபாஸ்டாக கண்டுபிடிக்கப்பட்டு அதிலிருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ANPR ஃபாஸ்டாக் அமைப்பு அப்படின்றது வாகன நம்பர் பிளேட்ஸை படிக்கும் திறன் கொண்ட உயர் செயல்திறன் கொண்ட கேமராஸை கொண்டதாக இருக்குது. இப்போ இருக்கிற ரேடியோ அதிர்வெண் அடையாள ஃபாஸ்டாக் அட்டைகளையும் இது சேர்ந்து படிக்கிற திறன் கொண்டதாக இருக்குது. இதனால் உங்களுடைய ஃபாஸ்டாக் கண்டுபிடிக்கப்பட்டு அதிலிருந்து கட்டணம் வசூல் செய்யப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சுங்கச்சாவடிகளை நெரிசலை குறைக்கிறதுக்கு இந்த தடையற்ற சுங்கவரி அணுகுமுறை அறிமுகம் செய்யப்படுது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சைனாவுடைய பிராட்பேண்ட் டெக்னாலஜியை பற்றி. அதிவேக இணையம் அப்படின்றது இப்போ கிட்டத்தட்ட அடிப்படை விஷயம் ஆயிடுச்சு. இதனால் உலகத்துடைய டாப் நிறுவனங்களும் அதிவேக இணைய சேவையை போட்டி போட்டு வராங்க. உலக நாடுகளை தூக்கி சாப்பிட்ற வகையில் சைனா இப்போ நம்ப முடியாத இணைய வேகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்தியா உட்பட உலகெங்கும் 5G சேவை கிடைக்குது. இந்த 5G சேவை பல நேரங்களில் நமக்கு உதவுது. இப்படி இருக்கத்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் சைனா இப்போ 10G சேவையை கொண்டு வந்திருக்காங்க. சைனாவுடைய ஹுவே நிறுவனம் யூனிகாம்ன்ற நிறுவனத்தோட இணைஞ்சு இந்த பிராட்பேண்ட் நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதற்கட்டமாக சைனாவுடைய ஹூபே மாகாணத்தில் இருக்கிற சுனான் கவுண்டி அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த 10G இணைய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது இணைய உள்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 10G நெட்வொர்க் அதிநவீன 50G PON சொல்லப்படுற பாசிவ் ஆப்டிக்கல் நெட்வொர்க் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுது. ஆப்டிக்கல் ஃபைபர் கட்டமைப்பில் செய்யப்பட்டிருக்கிற அப்டேட் இதில் முக்கியமாக இருக்குது. குறிப்பாக லேட்டன்சி மிக குறைவாக சில மில்லி செகண்ட்ஸே இருக்க போகுது. அதாவது லேட்டன்சின்றது டேட்டா நம்முடைய சிஸ்டத்திலிருந்து டவருக்கு போயிட்டு மீண்டும் நம்முடைய சிஸ்டத்துக்கு திரும்புகிற நேரம். இந்த 10G டெக்னாலஜி அந்த லேட்டன்சியை ஒரு சில மில்லி செகண்ட்ஸாக குறைக்கும். இதுவே இணைய வேகம் அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்குது. இந்த 10G இணைய சேவையில் டவுன்லோட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 9834 Mbps, அப்லோட் ஸ்பீட் 1008 Mbps. ரியல் வேர்ல்ட் டெஸ்டிங்கில் இது கிட்டத்தட்ட ஒரு நொடிக்கு 9.8 GB வேகத்தில் இணையம் கிடைக்குது. இதன் மூலமாக சராசரியாக 2.5 GB சைஸில் இருக்கிற 4 படங்களை ஒரே நொடியில் டவுன்லோட் செய்ய முடியும். இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கு இடையேயான வர்த்தக போர் தீவிரமாக போயிட்டுருக்கு. சைனாவுடைய பல பொருட்கள் மீதும் அமெரிக்கா ஏகப்பட்ட வரிகளை விதிச்சுட்டு வராங்க. இந்த சூழலில் இந்த கண்டுபிடிப்பு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே ட்ரம்ப் முதல் முறையாக அதிபராக இருந்தபோது 2018 ஹூவே நிறுவனத்துக்கு அமெரிக்காவில் தடை விதிச்சிருந்தார். தகவல் திருட்டு அச்சம் காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டுச்சு. அதே நேரம் இந்த 10G தொழில்நுட்பத்திற்கு கூட பல நாடுகள் தடை விதிக்கும்னே தெரியுது. ஏன்னா சீன யூனிகாம் அப்படின்றது சீன அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம்.
அதாவது 10G தொழில்நுட்பத்தில் சீன அரசுடைய பங்கும் இருக்கு. இதனால தகவல் திருட்டு தொடர்பான அச்சமும் பல பேருக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ். இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.